அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது எனது தமிழ் சமையல் முதலாவது வீடியோ. இதில் நான் இப்போ உங்களுக்கு புட்டு எப்படி செய்வதென்று செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 சுண்டு இப்போ நான் இந்த கப்பால் எடுத்திருக்கிறேன். அவித்த மாவு இதே கப்பில் அரைவாசி அரிசி மாவு, தேவையான அளவு தேங்காய்ப்பூ, அப்புறம் தேவையான அளவு உப்பு தண்ணியாக எடுத்தீங்களா எங்களுக்கு நல்ல மாவோடு மிக்ஸ் பண்ணும்போது சரியாக வரும். கெட்டிலில் எங்களுக்கு நல்ல கொதி தண்ணியாக வேணும். அப்போ தான் மாவு குழைக்கும்போது நல்ல பதமாக வரும். இப்போ எப்படி நாங்கள் இதை செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இதில் இந்த மாவை இதில் போட்டுட்டு இப்போ அரிசி மாவு ரெண்டையும் சேர்ந்து நல்லா கலந்து விடுங்கோ. கலந்துட்டு இதில் இப்போ நீங்கள் உப்பு தண்ணியாக தேவையான அளவு விட்டுக்கொள்ளுங்கோ. இப்போ கலந்துட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நல்லா கொதித்த தண்ணியாக இருக்கணும். இப்படி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்படி கிளறுங்க. நல்லா கிண்டி விடுங்க. தண்ணி காணாட்டிக்கு நீங்கள் இப்படி விட்டு விட்டு நல்லா கிண்டி கொள்ளுங்க. எல்லா இடம் இந்த தண்ணி நல்லா எல்லா இடம் பிடிக்கணும். எல்லா மாவுலையும் நல்லா ஒட்டி வந்தால் தான் எங்களுக்கு புட்டு நல்லா சாஃப்டாக வரும். பாருங்க, நல்லா தண்ணி எல்லாம் மாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ கையால் நாங்கள் இதை மெல்ல மெல்லமா தண்ணி இல்லாத மாவு எல்லாத்தையும் தண்ணி பட்ட மாவோட சேர்ந்து நாங்கள் குழச்சி கொண்டு போகணும். இப்போ பாருங்க, இப்போ எல்லாமே தண்ணியாக சேர்ந்து நல்லா கலந்துட்டுது. இப்போ நாங்கள் இதை சின்னதாக கொத்தி எடுக்கணும். கொத்தி எடுக்கிறேன்னா இப்போ பாருங்க, இந்த சில்வர் பாத்திரத்தால் நாங்கள் இப்படி சின்னதாக அப்படியே கொத்தி எடுக்க எங்களுக்கு மாவு சின்னதாக வரும். பாருங்க, இதில் இப்போ இப்படி கொத்தி எடுத்துட்டேன். இனி இப்படி கொளிச்சு சின்ன துண்டுகளாக இருக்கிறத நாங்கள் இப்படி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போடுவோம். திருப்பி மீதி இருக்கிற பெரிய கட்டிகளை திருப்பி இப்படி நான் கொத்தி கொண்டே எடுத்து சின்னதாக்கும். இப்படி கொத்திட்டு உங்களுக்கு கடைசி மாவு முடியும் வரைக்கும் நீங்கள் இப்படி கொத்தி கொளிச்சு கொண்டே இருக்கணும். கொளிச்சு போட்டுக்கிட்டே இருக்கணும்.
இப்போ பாருங்க இவ்வளோ சின்ன சின்ன துண்டுகளாக வந்திருக்குண்டு. கொஞ்சம் இருக்கு. அதுவும் சின்னதாக இருக்கு. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் திருப்பி இதுக்குள்ள கொட்டிட்டு எல்லாத்தையும் இப்படி கலந்து கொண்டுவோம். இப்போ கொஞ்சம் எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா புட்டு குழல்ல அவிக்கிறதுக்கு. மிச்சத்தை நான் உங்களுக்கு நீத்துப்பட்டியில் அவிக்கிறது ரெண்டும் செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்க, இதுதான் நீத்துப்பட்டி. இதெல்லாம் கிராமங்கள்ல எல்லாம் கூட இதில் தான் புட்டு அவிப்பினோம். இப்போ நீங்கள் நகரத்தில் இருக்கிறாக்கலண்டா உங்களுக்கு வாங்க கஷ்டமாக இருந்தால் குழல்லையும் குழல்ல அவிச்சுக்கொள்ளலாம். இதுதான் குழல் பாருங்க, புட்டு குழல். இதில் தனியாக ஒன்றும் இருக்குது பெருசாக. அப்படி இல்லைன்னா 4 வச்ச மாதிரியும் இருக்குது. இப்போ என்னட்ட வந்து 4 இருக்கிறதான் இருக்குது. இப்போ நான் அதில் எப்படி புட்டு குழல்லையும் இந்த நீத்துப்பட்டிலையும் அவிக்கிறேன் இப்போ உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இதுதான் புட்டு பானை. இதெல்லாம் நான் இப்போ அவிக்க போகிறேன். குழல் புட்டு அவிக்கிறதுக்கு இதில் செய்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. இப்போ நீத்துப்பட்டியில் அவிக்கிற புட்டுக்கு நாங்கள் இப்போ தேங்காய் போடணும். அது நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து உங்களோட புட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். தேங்காய் நிறைய இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு இப்படி கிளறி விடுவோம். முதல்ல நான் இப்போ நீத்துப்பட்டிலாம் செய்து காட்ட போகிறேன். அப்படி நீத்துப்பட்டியில் அவிக்கிறேன். சரி, இப்போ நான் நீத்துப்பட்டி எடுத்துட்டு தண்ணி அங்கே கொதிச்சுட்டு இப்போ நான் நீத்துப்பட்டிக்குள்ளே போடுறேன்னு புட்டேன். அமர்த்தி போடக்கூடாது, மெல்லமாக போடணும். மெதுவாக மேலால் போட்டுக்கொள்ளணும். இப்போ பானையில் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நான் அந்த நீத்துப்பட்டியும் இந்த புட்டையும் கொண்டு போய் அப்படியே வச்சுட்டு இந்த மூடியால் போட்டு நல்லா அமர்த்தி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அவிஞ்சதுண்டா காணும் உங்களுக்கு. இப்போ குழல்ல அவிக்கிற அந்த தண்ணியும் கொதிச்சுட்டு இதுக்குள்ளே நாங்கள் தேங்காய்ப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் புட்டை இதுக்குள்ள எடுத்து போடணும். மாவை திருப்பி தேங்காய்ப்பு போட்டுட்டு திரும்பவும் புட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய்ப்பை போட்டு இப்படி இதுக்கு மூடி கொண்டு வரும். இந்த மூடியால் இப்படி மூடிட்டு இதை கொண்டே நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இப்போ நீங்கள் இதில் எப்படி வச்சிங்கன்னா சரி. அதை மாதிரி எல்லா குழலுக்கும் இதே மாதிரி செய்து வைங்க. சரி, இப்போ புட்டு அவிஞ்சிட்டு நான் இறக்க போகிறேன். பாருங்க, நல்லா சுட சுட ஆவி பறக்க விட்டு வந்துட்டு இப்போ நான் இது உங்களுக்கு உருத்துறதுக்கு முதல்ல அப்படி அந்த கோன் மாதிரி பாருங்க இவ்வளோ வடிவாக வந்திருக்குண்டு. இப்போ இந்த புட்டை நான் இதுக்கு கொட்டி இப்படி தட்டி இதில் வந்து சின்னதாக திருப்பி உருத்த போகிறேன். நல்லா அப்படி உருத்தி கொண்டே இருங்க. இப்போ குழல் புட்டு அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் இப்படியே தள்ளிட்டு வந்தோம்னா அங்கே புட்டு அப்படியே அழகாக வரும். இப்போ 2வது குழலை அவிச்சிட்டு இப்படி நீங்கள் அவிய ஒரு குழலை அரைச்சிருந்தீங்களா புட்டு வந்து. இது என்னுடைய முதலாவது வீடியோ. என் யூடியூப் சேனலோட பேர் வந்து தமிழ் சமையல். நான் இன்றை செய்து காட்டினது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.